அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வகுப்பில் ஆசிரியர்கள் கல்லூரி ஆகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த தலைமுறையில் ஆயிட்டாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதே நேரம் நம்முடைய ஆசிரியர்கள் வாயிலிருந்தும் சில சொற்கள் ரொம்ப சாதாரணமாக வந்துடுது. அவங்களுடைய வேலை பளு, பணி அழுத்தம் இதெல்லாம் இருந்தால் கூட ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனசும் ஒரு கண்ணாடி மாதிரி, கண்ணாடி பாத்திரம் மாதிரி. இந்த கண்ணாடி பாத்திரத்தினுடைய அந்த பெட்டிக்குள்ளே வச்சு புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வர்றப்போ அந்த பெட்டி மேலே எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போடுவாங்க, கவனமாக கையாளவும் அப்படின்னு. இன்னொருவருடைய மனம், அதுவும் பிஞ்சு பிள்ளைகளினுடைய மனம் கூட ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிறத நம்முடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த குறைபாடு இருக்கிற ஆசிரியர்கள் பற்றியும் அப்பப்போ நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம். மாணவர்களையே குறை சொல்ல முடியாது. அப்புறம் வளர்ந்த பெரியவங்க, தகுதி உள்ளவர்கள், பதவியில் இருக்கிறவங்களே தப்பு பண்ணுறப்போ இப்போ தானே வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? ஆனால் பிள்ளைங்க இதில் கவனமாக என்ன இருக்கணும்னா, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நான் ஏன் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஏதோ வேலையில் அது மாதிரி சொல்லிட்டாங்களே தவிர அவங்களுடைய நோக்கம் அது அல்ல அப்படிங்கிறத பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள், மாணவிகள் புரிந்து கொள்ளணும். மிகப்பெரிய மேதைகள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் இவங்களை பார்த்து கூட ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லி அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து, கல்லூரியிலிருந்து அவங்கள விரட்டி இருக்கிறாங்க. நீலாம் ஃபிட் ஃபார் நத்திங், குட் ஃபார் நத்திங், நீலாம் எதுக்கு கிளாஸில் உட்காந்துருக்கிற அப்படின்னு திட்டப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிற்காலத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. எனக்கு 3 விஞ்ஞானிகள், அறிவியல் மேதைகளை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மற்றவங்களாம் என்ன ஒன்றும் இல்லையான்னு கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த 3 பேருக்கும் ரொம்ப பொதுவான தன்மை உண்டு. ஒருத்தர் பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். இன்னொருத்தர் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை முன்வைத்தார். பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அந்த சிந்தனையை முன்வைத்தார். இன்னொருத்தர் தான் இந்த அணு சம்பந்தப்பட்ட E=mc² அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இதை யார் யார் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரியாத பெரியவங்க இருந்தால் பிள்ளைங்களை கேட்டுங்க. ஒருவர் பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சார், ஒருத்தர் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு கண்டுபிடித்தார், இன்னொருவர் அணு சம்பந்தமான ஒரு மகத்தான ரகசியத்தை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்தார். அவங்க ஏதோ செஞ்சுட்டு போட்டோம். அவர்கள் கண்டுபிடிப்பு உலக அறிவியல் உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் இந்த 3 பேருக்கும் பொதுவான தன்மை என்ன தெரியுங்களா? இந்த 3 பேருமே மாணவர்களாக இருந்த பொழுது நீ படிப்பதற்கே லாயக்கு இல்லாதவன் அப்படின்னு அவங்கள வெளில அனுப்பிச்சிருக்கிறாங்க. வேஸ்ட்டுங்க உங்கள் பையன், அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இவெல்லாம் எதுக்காக அங்கே படிக்க அனுப்புறீங்க? இப்போயே ஏதாவது வேலை கற்றுக் கொடுங்க, 4 காசு சம்பாதிச்சுட்டு போட்டோம், ஏதாவது ஹோட்டலில் தட்டு கழுவிட்டோம், இல்லை ஏதாவது ரிக்ஷா ஓட்டம், அது மாதிரி ஏதாவது வேலை கொடுங்க, இவெல்லாம் படிக்கிறது வேஸ்ட் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் தான் பிற்காலத்தில் உலகத்தையே ஒரு உலுக்கக்கூடிய உன்னதமான அறிவியல் சிந்தனைகளை, கண்டுபிடிப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போது எதுக்கு மேலே ஆய்க்கில்லன்னு ஒரு வாத்தியார் சொல்லிட்டாலே அதுதான் நாமன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன், நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லுவது எல்லாம் வெறும் அபிப்பிராயங்கள் தான். பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுனாலேயே அது உண்மை அல்ல, அது அவங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். சார், என்ன சார் தீபாவளிக்கு இப்படி ஒரு சட்டை எடுத்துருக்கிறீங்க? ஏன் சார் நல்ல இடமா பார்த்து வாங்கக்கூடாதா? என்ன சார் இவ்வளோ மோசமாக ஒரு சட்டை போட்டுறீங்களே அப்படின்னா அவருக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தமே தவிர நீங்கள் பார்த்து எடுத்த உங்கள் ரசனை மட்டமானதுன்னு அர்த்தம் இல்லை. என்னங்க இது புடவை, இதெல்லாம் ஒரு புடவைன்னு யாருமா அவனுக்கு வாங்கி கொடுத்தா? உங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க பாரு சீரு, எனக்குன்னு வாச்சிது பாருன்னு அந்த மாமியார் குறை சொல்லிச்சுன்னா அது மாமியாரோட கருத்து, அவ்வளவுதான். இல்லை வேறு ஏதோ ஒரு கோவத்தை புடவையை வச்சு அந்த அம்மா சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர இதுக்காக நாம் எடுத்த இந்த புடவை அல்லது இந்த சட்டை அல்லது எதுவாக இருந்தாலும் நம் கருத்து தவறானது என்று பொருள் அல்ல, அது அவர்களுடைய அபிப்பிராயம். கடையில் காலை உணவுக்காக அங்கேருந்து வந்தார்.
அவர் வந்து அண்ணே 2 பரோட்டா பார்சல் பண்ணுங்கண்ணே அப்படின்றார். அப்போ சட்டுன்னு இன்னொருத்தர் அங்கேருந்து வந்து எப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், நமக்கு இந்த பரோட்டா இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் நமக்கும் ஒரு பார்சல் ஒன்று போட்டுருங்க. அது எப்படி பண்ணோன்னா அதை அப்படியே நல்லா பிச்சு போட்டு அது மேலே கொஞ்சம் மேலே சால்னாவை விட்டு அப்புறம் கொஞ்சம் பால் விடுங்க, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தேன் விடுங்கண்ணே, விட்டு அதை பார்சல் பண்ணி கொஞ்சம் ரெடியாக வைங்கண்ணே, இதோ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். இந்த இன்னொருத்தர் வந்தார் முதல்ல, அவர் இது புதுசாக இருக்கே, என்னவோ பால் விடுன்றாரு தேன் விடுன்றாரு, இப்படி கூட இப்போ சாப்பிட முடியுமா அதை அப்படின்ட்டுருந்தார். அவர் போனவர் திரும்ப அங்கேருந்து வந்தால் அண்ணே ரெடியா அண்ணே வாங்கிக்கலாமா அப்படின்னா, ரெடியாக இருக்கு. இவர் கேட்டார் இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குமாங்க அப்படின்னு. அவர் சொன்னார் அது எனக்கு தெரிலங்க, போன வாரம் இதே மாதிரி பண்ணி என் நாய்க்கு போட்டேன், அது ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுது, சரி நாய்க்கெலாம் இது பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சி வாங்கிட்டு போகிறேங்க அப்படின்னார். இப்போ பாருங்கள், இவருடைய அபிப்பிராயம் என்னென்னா அவரே சாப்பிட போகிறார் அப்படின்னு நினச்சார், நம்மளும் சாப்பிட்லாம்னு நினச்சார். அவர் அதை நாய்க்கு போடுறார். கண்ட நாயும் திங்கிறதையா நம்ம திங்கிறதுன்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்படக்கூடாது. அது அவருடைய அபிப்பிராயம். ஒரு கல்லூரியில் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, அப்போ இது நடந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால்னு வைங்களேன். ஒரு கல்லூரியில் பேசுகிறப்போ அப்போ உலக அழகி அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நடிகை ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா, கூட்டத்திலேருந்து ஒரு மாணவி எழுந்து பதில் சொல்கிறா, அந்த அழகி போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்கள். ஐஸ்வர்யா ராய் உலக அழகின்னா அது அவங்க கருத்துப்பா, தேர்ந்தெடுத்தவங்க ஒப்பீனியன்ப்பா. நாம் போயிருந்தால் ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்மை பார்த்து இப்படி சொன்னார்களே, என்னை பார்த்து இப்படி நிராகரித்தார்களே, நான் இவ்வளவுதானா என்று மனதுக்குள் குமைந்து விடக்கூடாது. ஏன்னா பல பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. அப்பா ஒன்று சொல்லிட்டாருன்றதுக்காக, அம்மா ஒன்று சொல்லிட்டான்றதுக்காக, அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக விபரீதமான முடிவெடுக்கிற செய்திகள்லாம் படிக்கிறப்போ சிறுபிள்ளைத்தனம் என்ன இப்படி மாறிவிட்டது. சிறுபிள்ளைத்தனமாக நடந்துப்பாங்க, ஆனால் தன்னுடைய ஆழ்ந்தது போதும், இனிமேல் எதற்கு இந்த இப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு தவறான முடிவெடுக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ தீபாவளிக்கு கூட நிறைய பண்டிகை பட்சணங்கள், அப்புறம் துணிமணி, அப்புறம் கிஃப்ட்டு இதெல்லாம் கூட வந்திருக்கும். எல்லாத்தையும் பொதுவாக வீட்டில் அப்படியே போட்டு வச்சுருக்கிறோமா, புடவை, அப்புறம் பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்து பீரோவில் அழகாக மடித்து வைக்கிறோம். அப்புறம் கிஃப்ட்டுலாம் வீட்டு வாசலில் ஷோகேஸில் வைக்கிறோம். அப்புறம் ஏதாவது சில பேருக்கு பைக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க கிஃப்டாக. பைக்கு அதுக்காக கிஃப்ட்டுன்றதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கிறோமா, வாசலுக்கு வெளியில் வைக்கிறோம். அப்போ எதை எந்தெந்த இடத்தில் எப்படி வைத்தால் வீடும் அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மை பற்றி வருகின்ற மற்றவர்கள் கருத்துக்கள், அபிப்பிராயங்களை கூட எந்தெந்த இடத்தில் எவ்வளவு தூரம் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.